நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடம் எங்க இருக்குன்னு சொன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்துல, கன்னியாகுமரின்னு செல்லக்கூடிய இடத்துல இந்த இடம் இருக்கு. இது ஒரு அழகான உலக புகழ்பெற்ற சர்வதேச சுற்றுலா ஸ்தலம். இந்த கன்னியாகுமரியை பற்றிய முழு தகவலையும் இந்த வீடியோல போய் பார்க்கலாம். நான் இப்போ நிற்கக்கூடிய இடம் கன்னியாகுமரி கடற்கரை மெயின் ரோட்ல இருக்கேன். இந்த ரோட்ல இருந்து கொஞ்சம் கீழே போனால் நம்ம கன்னியாகுமரி பீச்சுக்கு போக முடியும். நம்ம இந்த பீச்சுக்கு போகக்கூடிய இடத்துல ரோட்டினுடைய இருபுறமும் இதே மாதிரி கடற்சங்குகள் ஏராளம் வைக்கப்பட்டிருக்கும், விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த கடற்கரைக்கு வரக்கூடிய மக்கள், காரில் வரக்கூடியவங்களுக்கு கார் பார்க்கிங் பண்ணுவதற்குரிய வசதி இங்கே இருக்கும். அதே மாதிரி பைக்கு பார்க்கிங் பண்ண உள்ள வசதியும் இங்கே உண்டு. இந்த சூரியன் உதிக்கதையும் மறையதையும் பார்ப்பதற்காகவே இங்கு இந்தியா முழுவதும் இருந்து ஏராளமான மக்கள் வருவாங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் இந்த கன்னியாகுமரிக்கு வருவாங்க. இங்கே வெளியூரில் இருந்து வரக்கூடிய மக்கள் தங்குவதற்குரிய ரூம் வசதி இந்த கன்னியாகுமரியில் ஏராளம் உண்டு. அதனால இங்கே வரக்கூடிய பெரும்பாலான மக்கள் இங்கே தங்கி இந்த முழு கன்னியாகுமரியும் பார்த்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இங்கே இருக்குது. கன்னியாகுமரி கடற்கரை எப்பவும் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். விடுமுறை நாட்களில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த கன்னியாகுமரியை சுற்றி பார்ப்பதற்கு ஏராளமான சுற்றுலா ஸ்தலங்கள் உண்டு. இதே கன்னியாகுமரி பீச்சு பக்கமே முட்டம் மீன்பிடி துறைமுகம் இருக்குது. அதே மாதிரி கன்னியாகுமரி பழத்தோட்டம் இருக்குது, கன்னியாகுமரி லைட் ஹவுஸ் இருக்குது. இன்னும் பல தேவாலயங்கள், பல கோயில்கள், இன்னும் பலவிதமான சுற்றுலா ஸ்தலங்கள் இந்த கன்னியாகுமரி கடற்கரையை ஒட்டியே இருக்குது. கோவளம், சங்கமுகம், இன்னும் சொத்தவளை, இப்படி பல சுற்றுலா ஸ்தலங்கள் இந்த கன்னியாகுமரி பீச்சு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் இங்கே சுற்றுலா வரக்கூடிய மக்கள் இது பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற அழகான பீச்சுகளையும் இன்னும் பல விதமான சுற்றுலா ஸ்தலங்களையும் இங்கே வரக்கூடிய மக்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கே வரக்கூடிய மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், பலவிதமான பொருட்கள், டீ, இந்த மாதிரிப்பட்ட பல பொருட்களும் இங்கே விற்பனைக்கு இருக்கும். இங்கே வரக்கூடிய மக்கள் இந்த இடத்துல தான் கடலில் இறங்கி குளிப்பாங்க. இது ரொம்ப ஆழம் குறைவான ஒரு பகுதி, ஆனால் ரொம்ப கொஞ்சம் ஆபத்தும் இந்த பகுதியில் இருக்குது. இந்த கடலுக்குள்ள ஏராளமான பாறைகள் இருக்கும். அதனால் அந்த பாறைகளில் ஏறி நின்று குளிப்பது ரொம்ப ஆபத்து. மற்ற பகுதிகளில் நின்று இங்கே வரக்கூடிய மக்கள் குளிக்க முடியும். அதே மாதிரி இங்கு வரக்கூடிய மக்களுடைய வசதிக்காக டாய்லெட் வசதி இங்கே இருக்குது. விடுமுறை நாட்களை கொண்டாடுவதற்கு உள்ளூர் மற்றும் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான மக்கள் இங்கே வருவாங்க. அதே மாதிரி இந்த கடற்கரையில் மீனும் பிடிப்பாங்க. சூண்டை போட்டு மீன் பிடிக்கிறத இந்த கடற்கரையில் பார்க்க முடியும். பலவிதமான உணவுப் பொருட்கள் இங்கு சாப்பிடுவதற்கு வச்சுருப்பாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த கடற்கரை. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் ஒரு கல் மண்டபம். இது மன்னராட்சி காலத்தில் இந்த வழியாக போகக்கூடிய மக்கள் ஓய்வெடுப்பதற்காக இப்படி பல கல் மண்டபங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கட்டப்பட்டிருக்கும். அப்படி கட்டப்பட்ட ஒரு பழமையான கல் மண்டபம் அது. இந்த இடம்தான் முக்கடல். இந்த இடத்துல முக்கடல் சங்கமிக்கக்கூடிய இடம் இந்த இடம் தான். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் தான் இந்திய பெருங்கடல், பசிபிக் கடல், அரபிக்கடல், இப்படி 3 கடல்கள் இந்த இடத்துல சங்கமிக்கக்கூடிய ஒரு அழகான இடத்த தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் நம்ம பார்வைக்கு இது தெரியாது. ஆனால் 3 கடல்கள் இந்த இடத்துல சங்கமிக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியதான் திருவள்ளுவர் பாறையும் விவேகானந்தர் நினைவு மண்டபமும். அந்த விவேகானந்தர் நினைவு மண்டபம் இருக்கக்கூடிய இடத்துல விவேகானந்தர் இந்த இடத்துல தியானம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நம்முடைய திருவள்ளுவர் அவருடைய ஞாபகமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாறையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான திருவள்ளுவர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு ஒரு புகழ்மிக்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸு இந்த கன்னியாகுமரி. துணிக்கடைகள் ஏராளம் இங்கே இருக்குது. இந்த இடத்துல பார்க்கக்கூடிய துணிகள் எல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும், விலை கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இந்த கன்னியாகுமரியில் புகழ்மிக்க ஒரு கோயிலை தான் நீங்கள் இந்த இடத்துல பார்க்குறீங்க. கன்னியாகுமரி பகவதி அம்மன் சொல்லக்கூடிய ஒரு கோயில். இது பழமையான கோயில். இந்த கோயிலுக்குன்னு சொல்லி பழமையான வரலாறு இருக்குது. அதே மாதிரி இந்த கடற்கரையில் ஒரு பழமையான தேவாலயத்தையும் பார்க்க முடியும். இந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த தெரு தான் இந்த தெரு. துணிக்கடைகள், பேக்கு கடை, செருப்பு கடை, இப்படி பலவிதமான கைவினைப் பொருட்கள் இதெல்லாமே இங்கே வாங்க கிடைக்கும். நமக்கு பலவிதமான அழகு பொருட்களை இந்த கன்னியாகுமரியில் வாங்க முடியும். அதே மாதிரி நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மண்டபம் தான் காந்தி நினைவு மண்டபம். மகாத்மா காந்தி இறந்த பொழுது அவருடைய அந்த அஸ்தி இந்த இடத்துல தான் கொண்டு
வச்சிருக்காங்க. அவருடைய அஸ்தி இருந்த இடத்துல அவருடைய ஞாபகமாட்டு இந்த மண்டபம் கட்டியிருக்கு. அதே மாதிரி இந்த மண்டபத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை அபூர்வ சூரிய ஒளி காந்தி பிறந்த நாள் என்று சொல்லலாம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டபம் காமராஜருடைய நினைவாக கட்டப்பட்ட காமராஜர் நினைவு மண்டபம். இந்த 2 மண்டபத்துக்கு உள்ளாலேயும் காந்தியுடைய வரலாறு, காமராஜருடைய வரலாறு, அரிய புகைப்படங்களை பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல போனால் சன்செட்டை பார்க்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட்டு இந்த இடத்துல இருக்கும். சின்ன பிள்ளைகள் பொழுதுபோக்குவதற்கு இங்கு விளையாடுவதற்குரிய பல வசதிகள் இருக்கும். அதில் முக்கியமாக குதிரை, 2 குதிரை இந்த இடத்துல இருக்கும். இந்த குதிரைக்கு மேலே ஏறிறது நம்ம சவாரி செய்ய முடியும். பார்க்க ரொம்ப ஒயிட் கலரில் ரொம்ப அழகான குதிரைகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.